Hi friends, welcome to Doorway Tech Tamil. இந்த வீடியோல Poco X2 unboxing and review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ண 2 daysல எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் கலர் வந்து நல்லா லுக்கா மாசா நல்லா சைனிங்கா பளபளன்னு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கவே நல்லா அருமையா ஒரு அட்ராக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த கவர் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கேபிள் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த மொபைல் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க எல்லா திங்ஸ் இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மொபைல் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கீ பட்டன் கொடுத்திருக்காங்க. மொபைல் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மொபைல் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஹைப்பர் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் இல்லைன்னா ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் போடுற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மொபைல் டாப்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூசர் மைக் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா 20 MP + 2 MP கொடுத்திருக்காங்க. பேக்ல இருக்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா 64 MP வந்து சோனி சென்சார் AI குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 MP எது கொடுத்திருக்காங்கன்னா டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 8 MP வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. மேல இருக்க 2 MP கேமரா வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல உங்க கொடுத்திருக்க ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம எல்லா ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேகமா அக்சஸ் பண்ண முடியுது. இந்த மொபைல் இருக்க டிஸ்ப்ளே ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 20:9 கொடுத்திருக்காங்க. இதனால மூவிஸ் அண்ட் வீடியோ சாங்ஸ் பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இந்த மொபைல் போன்ல. இப்போ வர எல்லா Poco X2 மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா MIUI 12 கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 128 கொடுத்திருக்காங்க. RAM வந்து 6GB RAM கொடுத்திருக்காங்க இந்த மொபைல் போன்ல. இந்த மொபைல் கொடுத்திருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 730G கொடுத்திருக்காங்க. இதோட லிக்விட் கூலிங் சிஸ்டம் சேர்த்து தந்திருக்காங்க. இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 mAh கொடுத்திருக்காங்க. இது சார்ஜ் ஆகிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 60 ல இருந்து 65 குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது அப்ராக்சிமேட்டா. கேம் விளையாடும்போது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. எல்லா மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும். பட் இந்த மொபைல் போன்லயும் ஆகுது. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. கேமிங் ஏத்த மொபைல் நான் சொன்னா இந்த மொபைல் நான் சொல்லுவேன். இந்த மொபைலை வீடியோ ஷூட் பண்றதுக்கான கொடுத்திருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 720p ல இருந்து 4K வரைக்கும் ஷூட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல 720 ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 30 ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. 1080 ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா 30 ஃப்ரேம் அண்ட் 60 ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. 4K ல வந்து பாத்தீங்கன்னா 30 ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற ஃபுட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேக் கேமரால ஷூட் பண்ணது. அதை ஷூட் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெயினா இருந்துச்சு. அதனால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. அடுத்த போர்ட்ரேட் மோட் நைட் மோட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் vlogனு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணலாம். அது ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் இது மாதிரி ஷூட் பண்ண முடியுது. இதுக்கு அவங்க vlogனு கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டோரி மோட் கூட கொடுத்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்க்குற ஃபுட்டேஜ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது.